அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆர்கே நகர் கான்ஸ்டிடுவன்சி இன்னைக்கு முதல் முறையாக இன்னைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வித் ஆல் த அஃபிஷியல்ஸ், எல்லா அஃபிஷியல்ஸ் அலாங் வித் ஆர்டிசி சார், கௌஷிக் ஐஏஎஸ், டெப்டி கமிஷனர், பிடபிள்யூடி, மெட்ரோ வாட்டர், அர்பன் ஹேபிடேட் இன்சார்ஜஸ், எல்லாருக்கூடையும் இபி எல்லாருக்கூடையும் இன்றைக்கி ஒரு 2.5 hours ஒரு டிஸ்கஷன் நாங்கள் இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். இன்னைக்கு என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கே நகர் இன்றைக்கி ஃபுல் பாப்புலேஷன் வைஸாக இருக்கட்டும், ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சிவேஜ், ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் இன்றைக்கி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாங்க. வரப்போகிற நாட்கள், அதுவும் முக்கியமாக மழை நாட்கள் வருகிறது ஒரு 3 மாதத்தில். ஸோ அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பாடுகள் என்னென்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். டாப் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய இடங்கள், வார்ட்ஸ், அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரிகார்டிங் ட்ரக்ஸ், அது டெப்டி கமிஷனர் சார்ட்டே நான் சொல்லியிருக்கோம். அவங்களும் எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு, இந்த பூத் இல்லைங்களா, அந்த பூத் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த இது இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணியிருக்கிறோம். வரப்போகிற நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள், முக்கியமாக மழை நாட்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மீட்டிங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களும் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல்ஸும் நிறைய இஷ்யூஸ் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறாங்க, சுவேஜ் பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறாங்க, மெட்ரோ வாட்டர் பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டான்லி, சின்ன ஸ்டான்லி இன்றைக்கி அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக இந்த தண்டனை ஒரு 40, 30, 50 வருஷமாக இன்னும் மெட்ரோ வாட்டர் லைனே உள்ளே போகலன்னு சொல்லியிருக்காங்க. சூவேஜ் லைன் கனெக்டே ஆகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்றைக்கி காலையில் நாங்கள் போய் இன்றைக்கி டயாலிசிஸ் பிளான்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆனரபிள் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பை ஆஃப்டர்நூன் ஒரு குறுக்குப்பேட்டை பிரிட்ஜ், அது ஒன்று இன்றைக்கி ஒரு இனாகரல் மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் தான் இன்றைக்கி போச்சு. ஃபர்தராக வரப்போகிற டிஸ்கஷன்ஸில் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஆர்கே நகர் பெனிஃபிட் ஆகும் நம்புறோம். சார், பெரியபாளையத்தில் அமோனியா கேஸ் கசிவில் 11 பேர் இன்னைக்கு இறந்துட்டாங்க இன்னையோட சேர்த்து. அதே போல அவரோட அந்த பீட்டர் பாலத்து ராயபுரத்துலேயும் காசிமேட்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல அமோனியா டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்களா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் N4 போலீஸ் ஸ்டேஷனில் மீனவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க, இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உங்கள் அவங்களுக்கு அங்கே பார்த்துருக்கேன் சார். அவர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்கன்ட்டு அது நான் மினிஸ்டர் நாலேஜ் கொண்டு போயிட்டேன். ஸோ மினிஸ்டர் அந்த அப்ராப்ரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சூன் அங்கே இன்ஸ்பெக்ஷன் போகிற வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஒரு ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவர்கிட்ட நான் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் ரிகார்டிங் அந்த ஃபீஸ், அந்த என்ட்ரி ஃபீஸ், அந்த ஒரு பிளேயர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுது, பப்ளிக் என்ட்ரி ஆகுது, கொஞ்சம் ஒன்று 0 பண்ணணும், இல்லை குறைக்கணும்னு கேட்டிருக்கேன். அவர் இப்போ டிஸ்கஷனில் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சார், சென்னை மாநகராட்சி பட்டியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தவிர வேற யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு நேற்று மேயர் பிரியா அவர்கள் மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தவிர வேற யாருமே அதில் கலந்துக்க கூடாது சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ அவங்க எம்பி அவங்கள தவிர வேற யாரும் கட்சிக்காரங்க கலந்துக்க கூடாது. எங்க கலந்துக்க கூடாது? ஸ்கூல் நிகழ்ச்சி பிறந்த நாள் ஒரு சில சொல்றாங்க. ஸ்கூல் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்ல சார், நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு கூட விசிட் போனேன். ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா இருந்துச்சு. ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தவிர கட்சிக்காரங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் யாரும் கூப்பிட்டு போல. ஓகே, அது ஒரு சென்சிட்டிவான பிளேஸ், அது எஜுகேஷன் பிளேஸ். அது பர்டிகுலராக அது அவாய்ட் பண்ணுறது நல்லது. மினிஸ்டர், எம்எல்ஏ எலெக்ட் கேன் கோ, பட் அதர் தன் தட் அது அவாய்ட் பண்ணுறது நல்லது, என்னோட அபிப்பிராயம். சார், நீங்க ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் பிளஸ் நீதித்துறை அமைச்சர். இந்த காவல் நிலையம் கால்ரா மருத்துவமனை, சென்னையிலேயே முக்கியமான கால்ரா மருத்துவமனை, அதிகப்படியான செவிலியர்கள், மருத்துவர்கள், இதெல்லாம் செவிலியர்கள் படிக்கிறாங்க. கம்பல்சரி அங்கே ஒரு காவல் நிலையம் தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காவல் நிலையம் 100% டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
ஸ்டேஜ். காசிமேடு கடற்கரை வந்து நீங்க பார்வையிட்டீங்களா? காசிமேடு கூட்டு வந்து ஆமாம் என்ன சார் அது? சார், நான் இந்த தேர்தல் டைம்லேயே நம்ம சொல்லிட்டோம். அந்த டைம்லேயே கண்டிப்பாக அங்கே ஒரு பீச் ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அந்த ரீசன் தான் நாங்கள் இப்போ விசிட் பண்ணது. வரப்போகிற நாட்களில் டூரிசம் மினிஸ்டர் வரப்போகிறாங்க. ப்ராப்ளி 6th or 7th தெரியல, இன்னும் ஷெடியூல் கிளியராக தெரியல. அவங்களை வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். சார், சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களுடைய பேச்சு வந்து பெரிய அளவு பேசுபொருளாக மாறிருக்கு. திமுகவினர் கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சினிமாத்தனமாக முதல்வர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சார், அது அவங்க முதல்ல நிறைய விஷயங்களில் பதில் சொல்லாமல் ரியாக்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பதிலே இல்லை. அங்கே நம்ம ஒயிட் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சரி, அவங்க வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ண தெரியல. டிஃபெண்ட் பண்ணி அவங்களால ஒன்றும் முடியவே முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபேக்ட். அந்த ஒயிட் பேப்பர் வாஸ் அ ஃபேக்ட் ஆஃப் தி 2021 2025 26 27 வரைக்கும் அது உள்ள ரிப்போர்ட். அது ஆர்பிஐ ப்ளஸ் சிஏஜியோட ரிப்போர்ட். அந்த டேட்டாஸ் எதுவும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதை தாக்கல் பண்ண ரிப்போர்ட் அது. அந்த அடிப்படையில் சொன்னதுலேருந்து அவங்க ஹர்ட் ஆகியிருக்காங்க. அதை தான் சிஎம் வந்து ஹானரபிள் சிஎம் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ண பார்த்து அவங்கள டிஃபெண்ட் பண்ண தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களால ஒரு ஆன்சர் கூட பண்ண முடியல. ஒரு 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 டேப் விச் வாஸ் டிஸ்க்ளோஸ்ட் இன் 22-23 நினைக்கிறேன், ஒரு பிடிஆர் டேப். அதில் இருக்குது 30,000 கோடி ரூபா. அதில் வந்து அந்த டேப்பில் பப்ளிக் டொமைனில் இருந்துச்சு. ஸோ அதை தான் சிஎம் சார் வந்து அதை கன்வே பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ண முடியாமல் தேவர் ரன்னிங் அவுட் ஆஃப் தி அசம்பிளி. அவங்க இது மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. அதான் சிஎம் சொன்ன மாதிரி சிஎம் ஹஸ் லெஃப்ட் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் இவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சட்டப்பேரவையிலேயே நடிக்கிறாரு. அவருடைய சைகை வந்து அந்த இடத்துல அப்படி செஞ்சுக்கூடாதுன்னு அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சார், முதல்வர் அப்பாவை காணோம், அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு திமுக தலைவர் இன்னைக்கு மேடையில் பேசும்போது நான் அங்கதான் இருக்கேன், மக்கள் மன்றம் தான் இருக்கேன், என்னோட திட்டங்கள் சட்டமன்றம் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு. சார், இப்போ சிஎம் பேசினது ப்ளஸ் வந்து இந்த வீடியோக்களை போட்டு இப்போ வைரல் பண்ணியிருக்காங்க அவங்களோட திட்டங்களை. அப்புறம் சார் இவ்வளோ லட்சம் கோடி கடன் வச்சு எங்கே இருக்குது உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது? ஏன் இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது? அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். அவங்க சொல்லலாம் சட்டமன்றத்தில் தான் இருக்குது, அவங்களோட ப்ராக்ரஸிவ் திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா எங்கே இருக்குது? ஊழல் வழக்குகள் எதனா தொடர்றதுக்கு வரப்போகிற நாளில் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஹெல்த் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஒயிட் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? கேளுங்க, அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருவோம். சிஎம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு வீக்கு கொடுத்துருவோம். எல்லா துறைகளுக்கும் வெளியிடப்படுமா சார்? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிருவோம்.